சத்யஜோதி பிலிம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். பொங்கலோ பொங்கல், தி சென்னை சில்க்ஸின் ஹாப்பி பொங்கல். லெட் த செலிப்ரேஷன்ஸ் பிகின். அந்த கொலகார பாவி யாருன்னு தெரியலையே சார். கதறி துடிக்கும் குடும்பம். படுக்கையில் இருந்த பச்சிலம் குழந்தை. நொடியில் நடந்த அதிர்ச்சி சம்பவம். யார் அந்த கொடூர குற்றவாளி? புதுக்கோட்டையில் சோகம். புதுக்கோட்டை மாவட்டம் கே புதுப்பட்டி காவல் நிலைய சரகத்தில் அமைந்துள்ளது கரையப்பட்டி கிராமம். இந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் குட்டியப்பன், வீராயி தம்பதி. இவர்களுடைய மகன் மோகன். 34 வயதான இவர் வெளிநாட்டில் உள்ள தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்தார். அங்கு பல வருடங்களாக சம்பாதித்த பணத்தில் தனது குடும்பத்தை பாதுகாத்து வந்தார். இந்த நிலையில் மோகன் தனது சொந்த ஊருக்கு திரும்பியதும் அவருக்கு திருமண வரன் பார்க்கப்பட்டு வந்தது. அதன்படி மோகனுக்கும் நம்பூரணிப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணுக்கும் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்துள்ளது. ஆரம்பத்தில் ஒற்றுமையாக இருந்த இவர்களுடைய வாழ்க்கையில் காலப்போக்கில் சிறு சிறு விரிசல்கள் ஏற்பட்டு வந்துள்ளது. இதனால் மோகனுக்கும் அவரது மனைவிக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. அப்போதெல்லாம் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள், உறவினர்கள் என கணவன் மனைவியின் சண்டையை சேர்த்து வைப்பது வழக்கம். ஆனால் நாளுக்கு நாள் இவர்களுக்குள் ஏற்பட்ட பிரச்சனை அதிகரித்துள்ளது. ஒரு கட்டத்தில் விரக்தி அடைந்தவர்கள் தங்களுக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்துவிட்டனர். மேலும் இது தொடர்பாக வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. இத்தகைய சூழலில் முதல் திருமண வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பு மோகனுக்கும் வைரவயல் கிராமத்தைச் சேர்ந்த செண்பகவள்ளி என்ற கிருத்திகாவுக்கும் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த பழக்கம் ஒரு கட்டத்தில் காதலாகவும் மாறியுள்ளது. இந்த நிலையில் மோகன் தனது உறவினர் சம்மதத்துடன் கிருத்திகாவை முறைப்படி தாலி கட்டாமல் தன் வீட்டிற்கு அழைத்து வந்து கணவன் மனைவியாக வாழ்ந்து வருகின்றனர். இந்த தம்பதிக்கு கடந்த 35 நாட்களுக்கு முன்பு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்துள்ளது. இந்த குடும்பம் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தனர். இத்தகைய சூழலில்தான் இந்த குடும்பம் தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பேரதிர்ச்சியை சந்தித்தனர். கடந்த 12ஆம் தேதியன்று குட்டியப்பன், வீராயி தம்பதியினர் தங்களுடைய மகளுக்கு பொங்கல் சீர் கொடுப்பதற்காக வெளியூருக்கு சென்று விட்டனர். அப்போது வீட்டில் மோகன், செண்பகவள்ளி தம்பதியும் 35 நாள் பச்சிளங்குழந்தை மட்டுமே இருந்துள்ளனர். இதனிடையே அன்றைய தினம் மாலை 4 மணியளவில் செண்பகவள்ளி குழந்தையை கட்டிலில் படுக்க வைத்துவிட்டு குளிக்க சென்று விட்டார். அந்த நேரத்தில் மோகன் மற்றொரு அறையில் தூங்கிக் கொண்டிருந்தார். இதையடுத்து செண்பகவள்ளி குளித்துவிட்டு வெளியே வந்து பார்த்தபோது குழந்தையை காணவில்லை. இதனால் பதட்டமடைந்த செண்பகவள்ளி மோகனை எழுப்பி குழந்தையை காணவில்லை என்று கூறியுள்ளார். இருவரும் சேர்ந்து வீடு முழுவதும் தங்களுடைய குழந்தையை தேடி உள்ளனர். ஆனால் எங்கு தேடியும் குழந்தை கிடைக்கவில்லை. இதனிடையே குழந்தையை தேடும் போது குழந்தைக்கு உடுத்தியிருந்த துணிகள் வீடு ஓரம் கிடந்துள்ளது. இதை பார்த்தவுடன் மோகன், செண்பகவள்ளி தம்பதியினர் கத்தி கூச்சலிட்டனர். மேலும் இவர்களுடைய சத்தம் கேட்டவுடன் அக்கம் பக்கத்தினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர். இதையடுத்து அனைவரும் சேர்ந்து குழந்தையை தேடிய போது சிலர் மொட்டை மாடிக்கு சென்று பார்த்துள்ளனர். அப்போது அங்கிருந்த தண்ணீர் தொட்டியை திறந்து மோகன் பார்த்தபோது காணாமல் போன பச்சிலம் குழந்தை மூச்சு பேச்சில்லாமல் தண்ணீரில் மிதந்து கொண்டிருந்தது. ஒரு கணம் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்தவுடன் உடனடியாக குழந்தையை தூக்கிக் கொண்டு அங்குள்ள மருத்துவமனைக்கு சென்றனர். அங்கு குழந்தையை பரிசோதித்த மருத்துவர் குழந்தை ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறியுள்ளார். ஒரு கணம் இதை கேட்டவுடன் குழந்தையின் உறவினர்கள் அனைவரும் கண்ணீர் விட்டு கதறி அழுதனர். பிறந்து 35 நாட்களே ஆன அந்த பச்சிளம் குழந்தையை மடியில் வைத்துக்கொண்டு அனைவரும் கண்ணீர் விட்டு கதறி அழுதனர். மேலும் தண்ணீர் தொட்டியில் குழந்தை சடலமாக மீட்கப்பட்ட தகவல் காட்டு தீயாக பரவிய நிலையில் ஒரே ஒன்று கூடிவிட்டது. இந்த நிலையில் இது குறித்து கே புதுப்பட்டி காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் குழந்தையின் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக புதுக்கோட்டை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர்.
இதையடுத்து இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பிறந்த 35 நாட்களே ஆன பச்சிளங்குழந்தை எப்படி மாடிக்கு போனது, யார் தூக்கி சென்றது, வீட்டுக்குள் இருவர் மட்டுமே இருக்கும்போது யார் உள்ளே நுழைந்து குழந்தையை தூக்கி இருப்பார்கள், நாய் தூக்கி சென்றிருந்தால் கடித்து வெளியில்தான் வீசியிருக்கும், மொட்டை மாடியில் உள்ள தண்ணீர் தொட்டிக்குள் குழந்தையை போட்டுவிட்டு தொட்டியை மூடிய கொடூர கொலைகாரன் யார் என்ற பல்வேறு கோணங்களில் துப்பு துளைக்கி வருகின்றனர். அது மட்டும் இன்றி சிறிது நேரத்திலேயே தண்ணீர் தொட்டியை திறந்து பார்க்கும் எண்ணம் எப்படி உருவானது என்பது போன்ற பல கேள்விகளுடன் போலீசார் விசாரணையை முடக்கியுள்ளனர். அதே நேரத்தில் யார் குற்றவாளி என்பதை விரைவில் கண்டுபிடிப்போம் என போலீசார் உறுதியளித்துள்ளனர். தற்போது பிறந்து 35 நாட்களேயான பச்சிளங்குழந்தை மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்ட சம்பவம் புதுக்கோட்டையில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.